எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை காட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த பாலடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பாரதி என்றைக்கோ பாடிவிட்டார். திராவிட இயக்கம் தான் வந்து படிக்க வச்சுதா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, பாரதி பாடிட்டார்ல, பாரதி பாடிய பிறகுதானே காமராசருக்கு கல்விக்கண் திறந்தவர்ங்கிற பட்டத்தை நாம கொடுத்திருக்கோம். பாரதி பாடிய பிறகு கல்வி கண்ணை திறக்க வேண்டிய தேவை ஏன் காமராசருக்கு இருந்தது? அப்போ கல்வி நிலையங்கள் யாரோ சிலரின் கட்டுப்பாட்டில் இருந்தது, எல்லாருக்குமாக இல்லை. பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டன. குருகுல கல்வியாக திண்ணை பள்ளியாக ஒரு சாராருக்கு மட்டுமே இருந்ததை வெகுமக்கள் பள்ளியாக மாற்றியது காமராசருடைய காலம். அது ஒரு சமூக நீதி காலம். எனவே காமராசரை என்ன சொல்லுகிறோம்? போற்றுகிறோம், நெஞ்சில் வைத்து போற்றுகிறோம். பாரதி பாடினாலும் எல்லா மக்களுக்கும் கல்வி வந்து சேரல, அதற்கு காமராசர் வேலை பார்த்தாருன்னு சொல்றோம். அந்த வேலையை தானே இன்னைக்கு அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வேலையை தான் 100 வருஷமா திராவிட இயக்கம் பார்த்திருக்கு. அந்த நோக்கத்திற்காகத்தானே இங்க இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்கள், பெரியார் இயக்கங்கள், மார்க்ஸ் இயக்கங்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கொச்சப்படுத்திட்டு எந்த ஆதிக்கத்தை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிங்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமோ, இப்பதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் வந்து திரும்ப மறுபடியும் அந்த கடப்பாறையை கொண்டு வந்து இதை உடப்பேன்னு சொன்னா அது வரலாற்றுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது.